ஓகே, எல்லாருக்கும் ஒரு முறை வணக்கம். ஆஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். உலகத்தோட 8வது அதிசயம் அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். எஸ் குரூப் அப்படிங்கிற இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த கேட்கணும். வர ஒரு 5 வருஷத்துல, முன்னாடி இருக்கக்கூடிய 5 வருஷத்துல ஒவ்வொருத்தருக்கும் மில்லியனரா மாறலாம் அப்படின்னு நான் சொன்னா, நிறைய நபர்களுக்கு 99% அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துக்கு அடையிறதுக்கான ஹெல்ப் கண்டிப்பா இந்த மேத்தமேட்டிக்ஸ் பண்ணும். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸுக்கு பாரபட்சம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி தான் அது வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸோட பேர் தான் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். உலகத்தோட 8வது அதிசயம் அப்படி சொல்லப்படுற இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 8வது அதிசயம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தது யாரு அப்படின்னா, உலகத்தோட மிகப்பெரிய ஒரு ஒரு மேத்தமேட்டிஷியனான மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சோ இவர் எதனால இந்த மேத்தமேட்டிக்ஸுக்கு அந்த ஒரு புகழ், அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு வர 10-15 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ நம்ம விஷயத்துக்குள்ள போறோம். அதுக்காக நான் ஒரு ஒரு நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எஸ் குரூப் அப்படிங்கிற சென்சி சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. சோ 3 விஷயங்கள் எனக்கு சொல்றதுக்கு இருக்குது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, எஸ் குரூப்போடைய ஃபவுண்டரை பத்தி நம்ம பேசி ஆகணும். சோ எஸ் குரூப்போட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த போட்டோல பார்க்கக்கூடிய மிஸ்டர் வதீம் மஷ்ரோவ் எனப்படும் ஜஸ்ட் 27 வயசு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யங்கஸ்ட் ஐடி என்டர்பிரனர் தான் எஸ் குரூப்போடைய ஃபவுண்டர். தன்னுடைய 11வது வயசுல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி உள்ள வந்தவர் தான் இவர். அதுக்கப்புறம் சொந்தமா சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு, அந்த சாஃப்ட்வேர் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஒரு நிறுவனமான ஒரு சோசியல் மீடியா நிறுவனமான ஒரு நிறுவனம் தான் அந்த சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரை இன்னைக்கு பயன்படுத்தி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தினோட பேரு இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்த ஜீனியஸ் தான் இந்த வதீம் மஷ்ரூவ். அதுல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகுறாரு, மிகப்பெரிய மல்டி மில்லியனரா மாறாரு சின்ன வயசுல, டீனேஜ்லயே. அதுக்கப்புறம் சொந்தமா பெரிய பெரிய கார்பரேட்டுகள் கிட்ட இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஆஃபர் வருது. ஈவன் கூகுள்ல இருந்து கூட அவர் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக அவருக்கு வாய்ப்பு வருது. அங்கேயும் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சொந்தமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற கனவோட, ஒரு ஆண்டர்பனரா இருக்கணும் அப்படிங்கிற கனவோட 2014 இருந்து எஸ் குரூப் அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிச்ச ஒரு யங்கஸ்ட் ஐடி என்டர்பிரனர் தான் இந்த வதீம் மஷ்ரூவ். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் தான் எஸ் குரூப்போட ஃபவுண்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். இவரை பத்தி நிறைய கட்டுரைகள் எல்லாம் இன்டர்நேஷனல் மேகசின் எல்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு மேகசின் ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின். ஃபோர்ப்ஸை பத்தி கொஞ்சம் நபர்களுக்கு தெரியலாம். இட்ஸ் அ பிசினஸ் மேகசின், வேர்ல்டுலே நம்பர் 1 இன்டர்நேஷனல் பிசினஸ் மேகசின். இதுல யாரை பத்தி எல்லாம் கட்டுரைகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1987 இருந்து உலகத்தோட கோடீஸ்வரோட பட்டியலை வெளியில பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு மேகசின் தான் ஃபோர்ப்ஸ். அதுல கடந்த 2021 ஏப்ரல் 27 இவரை பத்தி தான் கட்டுரை வந்துச்சு. இன்ஸ்டாகிராம் கோஃபவுண்டர் வதீம் மஷ்ரூவ் ஒன் சக்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கோட. அதே மாதிரி நீங்க லிங்க்டின்ல போயிட்டு இவர ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ணி பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வதீம் மஷ்ரூவ் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா 11.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அரௌண்ட் 1,17,00,000 பிசினஸ் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு இன்னைக்கு இந்த ஒரு யங்கஸ்ட் ஐடி என்டர்பிரனரை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் எஸ் குரூப்போட ஃபவுண்டர். இப்ப நம்ம நிறுவனத்தை பத்தி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 203+ கண்ட்ரீஸ்ல பார்ட்னர் நெட்வொர்க் இன்னைக்கு வைடா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எஸ் குரூப். 24+ லீகல் என்டிட்டிஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. அதே மாதிரி கேவிசி பண்ண எத்தனை அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இங்க இன்னைக்கு எஸ் குரூப் கூட இருக்காங்க அப்படின்னா, 1,26,000க்கு மேற்பட்ட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். அதுல நம்ம ஒரு சில நபர்கள். அடுத்ததா 10 ஆபீசஸ் வந்து ஸ்கெடியூல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீசஸ் வரதுக்கு. அதுக்கு 10 கண்ட்ரி சூஸ் பண்ணதுல ஒரு கண்ட்ரி நம்மளுடைய இந்தியா. சோ செகண்ட் பார்ட் என்னன்னா, இந்த எஸ் குரூப் அப்படிங்கிற இந்த இந்த நிறுவனத்தோட என்னென்ன வாய்ப்புகள் தான் இந்த நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கு, மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். அதுல முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2வது டிவிஷன் எஸ் குரூப்புக்கு இருக்கிறது எஸ் பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிற மெடிக்கல் கேனபிஸோட கல்டிவேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷன். 3வதா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. 4வதா லிக்விடிட்டி மைன், பிளாக் செயின் மூலமா நமக்கு உள்ள வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். கிரிப்டோ லிக்விடிட்டி மைனிங் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியோட ஃபீல்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். 6வது டிவிஷன் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற லேண்டோட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். துபாய் அண்ட் மாலி 2 இடங்கள்ல இதோட ப்ராஜெக்ட். அதுல பாலிங்கிற ப்ராஜெக்ட் தான் நீங்க போட்டோல பாக்குறீங்க. அரௌண்ட் $125 மில்லியன் பாஜெக்ட் தான் பாலியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சம்பாதிக்க முடியும். அடுத்த 7வது நம்மளோட எஸ் குரூப்போட டிவிஷன் அப்படிங்கிறது எஸ் ட்ரேட் அப்படிங்கிற சொந்தமான ஒரு கிரிப்டோ கரன்சி பை அண்ட் செல்லிங் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், சொந்தமான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். 8வது டிவிஷன் மிகப்பெரிய ஒரு ஒரு கிரெடிபிளான ஒரு விஷயம்.
அடுத்ததா நம்ம லான்ச் பண்ண போற எஸ் பேங்க் அப்படிங்கிற உலகத்தோட இன்டர்நேஷனல் ஒரு பேங்க். எஸ் பேங்க்ங்கிற பேர்ல சிங்கப்பூர், துபாய், லித்துவேனியா 3 கண்ட்ரில இதோட பிசிக்கல் பிரான்ச்சஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் ஆக போகுது. சோ இந்த மாதிரி 8 குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த 8 டிவிஷன்ஸ் எந்த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான் எஸ் குரூப். இன்னைக்கு நம்ம 8 வாய்ப்புகளை பத்தி பேச முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு நான் எந்த டிவிஷனை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிச்சம் இருக்கிற 7 டிவிஷனை பத்தி, அதோட வாய்ப்புகளை பத்தி கண்டிப்பா இன் ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனை பத்தி பார்ப்போம். சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நிறைய நபர்களுக்கு இந்த பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. அவங்களுக்காக ஒரு சின்ன தகவல். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தகவல் நான் சொல்ல போறேன். ரெண்டாவது, அந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரெண்டாவது தகவல். மூணாவது தகவல், அந்த மார்க்கெட்டுக்குள்ள டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். நாலாவதா, அந்த வியாபாரிகள் எப்படிதான் அந்த வியாபாரத்தை பண்ணி அந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாலாவதா பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சிக்கு என்னப்பா மார்க்கெட் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு போகணும், வரணும், ஏதோ பண்ணணும், எந்த ஒரு டீலிங் நடக்குனா கூட கரன்சியா, நம்மளோட கரன்சி இன்னொரு நாட்டோட கரன்சியா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மார்க்கெட்டுக்கு சொல்லப்படுற பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். கண்டிப்பா அது கட்டாயமா பண்ணிக்கத்தான் ஆகணும். இந்த மார்க்கெட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். த சைஸ் ஆஃப் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அக்கார்டிங் டு த பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் கணக்குப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வியாபாரத்தோட எண்ணிக்கை $7.5 trillion பர் டே. அதாவது இந்தியன் ருபீஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி சொல்றத, இதுதான் இந்தியன் ருபீஸ்ல நம்ம சொல்ல போனா இவ்வளவு வியாபாரம் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இந்த வியாபாரம், இந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள. இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நானே சொல்றேன். 612 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிகரான வியாபாரம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய உலகத்தோட பிரம்மாண்டமான நம்பர் 1 பினான்சியல் மார்க்கெட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது இப்படி இருக்கான்னு கூட நிறைய நபர்களுக்கு தெரியாது. சரி, இது அங்க இருக்கட்டும். இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல த டாப் 10 ரேங்கர்ஸ் யாரு தான் இந்த முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற வியாபாரிகள் யாரு யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். தீஸ் ஆர் த டாப் 10 கரன்சி ட்ரேடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்ப 10 நம்பரை போட்டு 1 2 3 4 ரைட் சைட்ல கொஞ்சம் நம்ம நிறுவனங்களோட பேரு நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் சாதாரணப்பட்ட நிறுவனங்கள் கிடையாது. 80ல இருந்து 200 வருஷத்துக்கு மேலாக இந்த உலகத்துல பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் JP Morgan அப்படிங்கிற இந்த நிறுவனம் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரம் கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. டாய்ச் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரம் கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடிக்கு மேல. 10வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் அமெரிக்கா மெரில் அப்படிங்கிற பேங்க் மட்டுமே ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரத்தோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிக்கு மேல. ஆல்மோஸ்ட் இந்த 10 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு பண்ற வியாபாரத்தோட எண்ணிக்கை அரௌண்ட் 400 லட்சம் கோடிக்கு மேல. இவ்வளவு பெரிய வியாபாரத்தை இந்த மார்க்கெட்ல இருந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இது எப்படிதான் பண்றாங்க இவ்வளவு பெரிய வியாபாரத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்களுக்கு பண்றதுக்கு இவங்களுக்கு கை கொடுக்கறது என்னன்னா, இவங்க பயன்படுத்துற டெக்னாலஜி தான். இன்னைக்கு இவங்க பயன்படுத்துற டெக்னாலஜியோட பேர் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் பண்றாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து மனுஷன் எந்த வேலையும் மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப ஈஸியா, ரொம்ப துல்லியமா, ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கிறாங்க. பழைய காலத்துல பண்ண சிஸ்டம் எல்லாம் மாறி இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ட்ரேடிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபாரெக்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருந்து இந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த டெக்னாலஜி அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கறது யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் 4வது கேள்விக்கான பதில். இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு, அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு யார் இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்காக இந்த டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ற டெக்னாலஜி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தோட பேரு தான் DDS அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனி, டிப்ளாயபிள் டேட்டா சொல்யூஷன்ஸ்ங்கிற ஒரு US டெக்னாலஜி கம்பெனி. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட பாத்தீங்கன்னா கவர்மெண்டோ பேங்க்ஸும் மட்டும்தான் அவங்களோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அவங்களை பத்தி பார்க்கணும்னா, பார்ட்னர்ஸ் யாரு, இவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இந்த ஃபினான்ஷியல், எஸ்பெஷலி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, பினான்சியல் மார்க்கெட்ல வெறும் 15+ பார்ட்னர்ஸ் தான் இவங்களுக்கு டிடிஎஸ்க்கு இருக்கு. அதுல முதல் பார்ட்னர் யாருன்னா மோர்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது பார்ட்னர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மெரில் நம்ம பார்த்தோம், அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மூணாவது பார்ட்னர் கிரெடிட் அக்ரிகோல். 4வது நிறுவனம் BNP Paribas, பிரான்ஸோட நம்பர் 1 பேங்க். 5வது பார்ட்னர் JP Morgan, நம்ம ஃபாரெக்ஸ்ல நம்பர் 1 நிக்கிற ஒரு JP Morgan.
6வது இடத்துல யாருன்னா பார்ட்னர் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எஸ் குரூப் அப்படிங்கிற நம்மளுடைய நிறுவனம். ஸோ டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு, இந்த பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த டெக்னாலஜி கொடுத்துற டிடிஎஸோட 6வது பார்ட்டர் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எஸ் குரூப் அப்படிங்கிற நிறுவனம். இந்த எஸ் குரூப்பும் டிடிஎஸும் சேர்ந்து கடந்த 2017 இருந்து அப்படின்னா இப்ப 2023 6வது வருஷம் இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த 2 குரூப்பும் சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபாரெக்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்து ஒவ்வொரு நாளும் லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு லாபத்தை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த ஆவரேஜ், திஸ் இஸ் த சார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கடந்த 6 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் மந்த் இஸ் 12.86%, 12.86%. இந்த 12.86% ப்ராஃபிட் இந்த எஸ் குரூப்புக்கும் டிடிஎஸ்க்கும் மட்டும் வந்த லாபம் கிடையாது. அப்படின்னா யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா எஸ் குரூப்ல யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கேவைசி பண்ணி அக்கௌண்ட் எடுத்திருக்காங்களோ, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கேவிசி பண்ண 1,26,000க்கு மேற்பட்ட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், அவங்க யார் யாரெல்லாம் இதுல டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இதோட ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய லாபத்தோட ஒரு பகுதி ஒவ்வொரு நாளும் லாபமா போயிட்டு இருக்கு. அது எப்படி நமக்கு லாபமா எவ்வளவு கிடைக்கும், கம்பெனிக்கு எவ்வளவு போகும், நமக்கு எவ்வளவு போகும் அப்படிங்கிற சார்ட் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த 7 ஸ்லாபை வச்சிருக்காங்க. இந்த 7 ஸ்லாப படி நமக்கு வர லாபத்துல ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வரும். இதுல எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னா 4 விஷயங்கள் வேணும். ஒரு மெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், ஒரு நேஷனல் ஐடி கார்டு வேணும். கேவைசி பண்றதுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படி இருக்கிற யாருக்கு வேணாலும் இங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட பணத்தை பேங்க்ல இருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் அனுப்பி பணத்தை அனுப்பிச்சு டாலரை பை பண்ணி அந்த டாலரை நம்ம டெபாசிட் பண்ணி இங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட பயணத்தை. ஓகே, இப்போ நம்ம டெபாசிட் பண்றது எவ்வளோ பண்ணும்போது எவ்வளவு நமக்கு ரேஷியோ அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாப் இஸ் 50-50 ஸ்லாப். $500 கீழே சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் டெபாசிட் பண்றவங்களுக்கு 50-50, அதாவது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய லாபம், அந்த லாபம் மண்டே டு ஃப்ரைடே வாரத்துல 5 நாட்கள் வியாபாரம் நடக்கும். சாட்டர்டே சண்டே நடக்காது. இந்த 5 நாள் இந்த வியாபாரத்தை இந்த மார்க்கெட்டுக்குள்ள பண்றது யாருன்னா நம்ம கிடையாது. ஏன்னா நமக்கு இதை பத்தியோ ஃபாரெக்ஸை பத்தியோ ட்ரேடிங்கை பத்தியோ டெக்னாலஜி பத்தியோ ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு கூட நமக்காக இந்த வியாபாரத்தை பண்றது யாருன்னா எஸ் குரூப்பும் டிடிஎஸும் மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தி பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய லாபம் எவ்வளவு கிடைக்குதோ நிறுவனத்துக்கு அதுல இருந்து 50, பாதி நமக்கு பாதி கம்பெனிக்கு. ஒருவேளை $500 மேல ஒருத்தர் டெபாசிட் பண்ணியிருந்தா அவரோட ஸ்லாப் சேஞ்ச் ஆயிடும். 60-40. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய லாபத்துல 60% நமக்கு, 40% கம்பெனிக்கு போயிடும். இந்த மாதிரி நம்மளோட டெபாசிட் அதிகரிக்கும் போது நம்மளோட ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த ஹையஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 85-15. $50,000 மேல ஒருத்தர் டெபாசிட் அங்க இருந்தா வர லாபத்துல ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய லாபத்துல 85% நமக்கு கிரெடிட் ஆயிடும், 15% கம்பெனிக்கு போயிடும். சரி, இதெல்லாம் ஓகே சார். இந்த டெய்லி வர ப்ராஃபிட் எல்லாம் ஓகே. இந்த ப்ராஃபிட் நான் எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா the profit withdrawal is every 7 days. ஒவ்வொரு 7 நாளும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்குள்ள வந்த லாபத்தை நம்ம என்ன பண்ணலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி வித்ட்ரா பண்ணா அதுக்கு சிம்பிள் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு பேரு. சோ நம்ம எஸ் குரூப் அக்கௌண்ட்ல வரக்கூடிய அக்யூமுலேட்டர் ஆகக்கூடிய நம்மளோட ப்ராஃபிட்டை ஒவ்வொரு வாரம் நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்து நம்ம செல் பண்ணி நம்ம பேங்க் கொண்டு எடுத்துக்கலாம். சோ ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்கு. ஒருத்தர் நினைக்கிறாரு, ஓகே வாரம் வரக்கூடிய லாபம் நான் எடுக்கலப்பா, என்னோட லாபம் அங்கே இருக்கட்டும், என்னோட லாபத்துக்கும் இன்னொரு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரக்கூடிய லாபத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன பண்ணலாம்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே விடலாம். அப்படி விட்டீங்கன்னா அதுக்கு பேரு வேற, அதுக்கு பேரு காம்பவுண்டிங் ப்ராஃபிட், கூட்டு லாபம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு கணக்கை வச்சு பேசுவோம். அதுக்காக ஒரு சின்ன கணக்கு. ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு $500 ஒரு 50,000 எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து டாலரை வாங்கி ஒரு டெபாசிட் பண்றோம். இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய லாபம் எவ்வளவு அப்படின்னா ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது ஒரு 1.5-1.6% வாரத்துல கிடைக்கும். அப்படியே ஒரு $7.5 இருந்து $8-9-10 வரைக்கும் ஒவ்வொரு வாரம் அவருக்கு லாபம் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வரக்கூடிய இந்த லாபத்தை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய லாபத்தை வாரம் அவர் என்ன பண்றாருன்னா வித்ட்ரா பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். அப்படின்னா ஒரு 2-3-4-5 வருஷம் ஒருத்தர் இதே மாதிரி அசலை மட்டும் விட்டுட்டு லாபத்தை மட்டும் எடுத்துட்டே இருந்தாருன்னா 5 வருஷத்துல அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் அப்படிங்கறது பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு $1,65,000 மேல சம்பாதிச்சிருப்பார். கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், சந்தேகமே கிடையாது. ஆனா இதே விஷயத்த இன்னொரு நபர் என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். இன்னொரு நபர் என்ன பண்ணானா அதே மாதிரி ஒரு 50,000 கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து டாலரை பை பண்ணி அவர் டெபாசிட் பண்றாரு எஸ் குரூப்ல.
அவருக்கும் அதே சேம் தான், சேம் ஸ்லாப் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே 1.5 1.6% ப்ராஃபிட் வாரம் வருது. ஆனா என்ன வித்தியாசம்னா, வாரம் வரக்கூடிய அந்த லாபத்தை இந்த ரெண்டாவது நபர் என்ன பண்றாருன்னா, அந்த லாபத்துக்கும் இன்னொரு லாபம் பாக்குறாரு. என்ன பண்றாருன்னா, அந்த வந்த லாபத்தையும் திருப்பி ஃபாரெக்ஸ்ங்கிற மார்க்கெட்டுக்குள்ளே விட்டுறாரு. அப்படி விடும்போது என்ன ஆகுனா, லாபத்துக்கு லாபம் வரும். நம்ம கூட்டு வட்டி முறை, வட்டிக்கு வட்டின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஆனா இங்க வட்டி கிடையாது, இங்க லாபம். லாபத்துக்கு லாபம் வர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு 4-5 வருஷம் இதே மாதிரி ஒருத்தர் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? இந்த $500 இல்ல 50,000 அப்படிங்கறத பாக்குறதுக்கு, காம்பவுண்டிங் ப்ராஃபிட்ட பாக்குறதுக்கு ஒரு கால்குலேட்டரே இருக்கு. நீங்க நேரா கூகுள்ல போங்க, காம்பவுண்டிங் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு காம்பவுண்டிங் கால்குலேட்டர்னு ஒரு கால்குலேட்டர் ஓபன் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு நீங்க டாலரோ யூரோவோ ருபீஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ருபீஸ் செலக்ட் பண்ணி ஒரு 50,000 போட்டுட்டேன். ஓகே, 50,000 இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு காமிக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லாபம் தான். நம்ம என்ன பண்ணலாம், 1.5% இயர்லின்னு இருக்கும். நம்ம வீக்லி மாத்திரம், நமக்கு வீக்லி தான் 1.5 இருந்து 1.6 வரைக்கும் வரும். நமக்கு நம்ம மினிமத்திலே பேசுவோம். எத்தனை வருஷத்துக்கு காம்பவுண்டிங் அப்படிங்கிறது கேட்கும். 5 வருஷம் அப்படின்னு போட்டிருக்கேன். கீழே வந்து இன்டர்வல், எத்தனை வாரத்துக்கு வாரம் அந்த இன்டர்வல் எவ்வளவு அப்படின்னா, வாரம் நம்மளுடைய காம்பவுண்டிங் அப்படின்னா வருஷத்துக்கு 52 வாரங்கள். ஓகே, இப்ப ஒரே ஒரு பட்டன் தட்ட வேண்டிய வேலை தான். ஏன்னா இது பென் பேப்பர் கால்குலேட்டரை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், ஆனா 1 மணி நேரம் மினிமம் ஆகும். அதுக்காக சிம்பிள் ஒரே கிளிக்ல வரும் பாருங்க. இப்ப கால்குலேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இதோட ஆன்சர் இப்ப வரும் பாருங்க. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ 50,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எத்தனை ஆகுதுன்னா, அரௌண்ட் 11 லட்சத்துக்கு மேல. சாரி, 4 வருஷம் போட்டிருக்கோம், 5 வருஷம் கால்குலேட். கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய்க்கு மேல. 24 லட்சம் ரூபாய்னா 50,000 வாரம் எடுத்தவருக்கு கிடைச்சது 1,65,000. இங்க வாரம் காம்பவுண்டிங் பண்ண ஒரு கிடைச்சது 24 லட்சத்துக்கு பக்கத்துல. இதுதான் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுதான் உலகத்தோட 8வது அதிசயம் அப்படிங்கிற போட்டப்படுற அந்த விஷயம். எனிவே, ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு $1,500 ஒருத்தர் எக்ஸ்சேஞ்சில் போய் டாலரை வாங்கி அவர் டெபாசிட் பண்ண 1.5 லட்சம் ரூபாய். அவரோட ஸ்லாப் என்ன வரும்னா 1.625 இருந்து 1.7% வரைக்கும் வாரம் வரும். அப்படின்னா வாரம் அவருக்கு ஆவரேஜா ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு $24 இருந்து ஒரு $30 வரைக்கும் அவருக்கு வரலாம். இந்த வரக்கூடிய லாபத்தை அவர் விட்ரோ பண்ணி எடுத்துட்டாருன்னா ஒரு 5 வருஷத்துல அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,30,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அதே ஒரு 1.5 லட்சம் ரூபாயை டாலரா வாங்கி அவர் டெபாசிட் பண்ணி வாரம் கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுக்காம தன்னுடைய ஃபாரெக்ஸ்ங்கிற மார்க்கெட்டுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணாருன்னா, விட்டுட்டாருன்னா, இதே அமௌண்ட் 5 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் இதே கால்குலேட்டருக்குள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம மாத்தணும். 1.5 லட்சம் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம 1.7 மாத்திட்டோம். 5 வருஷம். கால்குலேட்டருங்கிற பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஒரே செகண்ட் தான் ஆன்சர் வந்துடும். கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய். ரொம்ப ஆச்சரியமா இருக்கான் புதுசா கேட்கறவங்களுக்கு. ஆனா இது மேத்தமேட்டிக்ஸ் தான். இது வந்து எனக்கும் இந்த பதில் கிடைச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இதே பதில் தான் அங்கேயும் கிடைக்கும். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸுக்கு 2 சரியான பதில் 2 கிடையாது. சரி, இப்போ அடுத்ததை இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தலாம். நம்ம ஒரு $5,000 அப்படின்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் பை பண்ணி டாலரை வாங்கி டெபாசிட் பண்றாரு. அவர் என்ன ஸ்லாப்ல வருவார்னா 1.75 to 1.9% வரைக்கும் வாரம் அவரோட ஸ்லாப்ல வந்துருவாரு. வாரம் கிட்டத்தட்ட 87 இருந்து ஒரு 80, 90, $95 வரைக்கும் போகலாம். இந்த வரக்கூடிய லாபத்தை ஒருத்தர் விட்ரோ பண்ணி 5 வருஷத்துக்கு எடுத்துட்டாருன்னா அவர் டோட்டலா எவ்வளவு சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 19 லட்சம்ல இருந்து ஒரு 20 லட்சத்துக்கு இடையிலான ஒரு அமௌண்ட். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனா இதே ஒரு 5 லட்சம் ரூபாயை இல்லைன்னா $5,000 வச்சுட்டு வரக்கூடிய லாபத்தை தன்னுடைய ஃபாரெக்ஸ்ங்கிற மார்க்கெட்டுக்குள்ளேயே அவர் காம்பவுண்டிங் பண்ணாருன்னா இந்த $5,000 இல்லைன்னா 5 லட்சம் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கால்குலேட்டருக்குள்ள போய் பார்க்கலாம். 5 லட்சம் 1.85 5 வருஷம். இப்ப கால்குலேட்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண போறேன். அரௌண்ட் 5 கோடி 5.5 கோடிக்கு மேல ஒரு 5 லட்சம் ரூபாய் 5 கோடிக்கு மேல போகுதுன்னா சத்தியமா நம்ப முடியாது. நீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க பென் பேப்பர் கால்குலேட் எடுத்துட்டு இதே மாதிரி நீங்க பென்ல பேப்பர்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, இதே அமௌண்ட் தான் கிடைக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிற இந்த மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு எதனால சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு. ஸோ இந்த ஒரு
மேத்தமேட்டிக்ஸ் நம்ம வாழ்க்கையில வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் தான். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எனவே இதெல்லாம் அங்க ஒரு சைட்ல வச்சுட்டு நம்ம அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு போறோம். இதோட சேஃப்டி சைடு என்ன, ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட சேஃப்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சேஃப்டி சைடு பார்க்கும்போது இதோட லீகல் பார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. எஸ் குரூப்ங்கிறது ஒரு ட்ரேடிங் கம்பெனி கிடையாது, இட்ஸ் அ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த நிறுவனம் எங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூகே கவர்மெண்ட்ல, ஸோ லண்டன்ல பிரிட்டிஷ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஸோ gov.uk அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 5 மில்லியன் பவுண்டை கட்டி ஒரு லைசன்ஸ் பெய்ட் அப் கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான் சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹை சேஃப்டி கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர், LEI கோடுன்னு சொல்லுவாங்க, லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் கோடு. ஒரு 20 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா நியூமரிக் கோட். இந்த கோடு எந்தெந்த நிறுவனங்களுக்கு வேணும்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வரக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் இன்டர்நேஷனல் பினான்சியல் மார்க்கெட்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு இந்த ஒரு கோடு இருந்தே ஆகணும். ஸோ எல்லா பேங்க் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேங்க்கும் இந்த LEI கோடை வாங்கி இருக்கணும், ஒவ்வொரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும். நம்ம ஊர்ல, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இதோட நோட்டிபிகேஷன் 2021 ஜனவரி 5 கொடுத்திருக்காங்க. என்னன்னா, லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 20 இலக்க நம்பர். அது யார் யாருக்கெல்லாம் வேணும், யூஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை த பார்ட்டிஸ் டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வேர்ல்டு வைட் அப்படிங்கிற அறிக்கை ஆல்ரெடி 2021 ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது செபி தான். ஸோ மே 3 இந்த வருஷம் 2023 ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லீகல் என்டிட்டி. எல்லா நிறுவனம் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர்ங்கிற இந்த கோடை வந்து வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு நிறுவனத்தோட LEI பத்தி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்காக ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களும் போய் கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுள்ல போயிட்டு லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் RBI அப்படின்னு அடிச்சாங்கன்னா RBIயோட லிங்க் வரும் கீழே. அந்த லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிடுவீங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, எந்த ஒரு நிறுவனத்தை நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு LEIL அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற இடம் வரும். இந்த சர்ச் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், லீகல் என்டிட்டி நேம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இந்த இடத்துல எந்த ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பேங்க் ஆகட்டும், ஒரு கனரா பேங்க், HDFC, SBI, இல்ல ஃபாரின்ல நிறுவனம், ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கக்கூடிய நிறுவனமான ஒரு JP மோர்கனோ இல்ல நம்ம LICயோ, எந்த ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஹை சேஃப்டி கிரைட்டீரியா ஃபாலோ பண்ண ஒவ்வொரு நிறுவனத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இப்ப நான் வந்து நம்மளுடைய நிறுவனத்தோட பேரு கொடுக்குறது சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட். நீங்க வேணா எந்த ஒரு நிறுவனத்தை, பெரிய பெரிய நிறுவனத்தை நீங்க அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு கேப்சா கோடுக்கு, அந்த கேப்சா கோடை நீங்க டைப் பண்ணிருங்க, 471 சர்ச் கொடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சர்ச் பண்ணும். இருந்துச்சுன்னா அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வரும், இல்லைன்னா நோ டேட்டா, அந்த மாதிரி டேட்டாவே உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது வந்துடும். இப்போ சர்ச்சிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஒரு 8-10 செகண்ட் எடுக்கும் இது வரதுக்கு ரிசல்ட். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஜஸ்ட் வெயிட். எஸ், வந்துச்சுன்னா கீழே வந்துன்னா அந்த ரிசல்ட் வந்திருக்கும் பாருங்க, சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட் பிரிட்டிஷ் கம்பெனி இங்க வந்திருக்கு. இங்க வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோட கம்ப்ளீட் டீடைல் வந்துடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல த லீகல் என்டிட்டி LEI கோட், திஸ் இஸ் த ஆல்பா நியூமரிக் 20 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆல்பா நியூமரிக் கோட். த செகண்ட் லைன்ல தி லீகல் நேம் சின்சஸ் சிஸ்டம் லிமிடெட், எந்த கண்ட்ரில எந்த அட்ரஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, UK லண்டன் பேஸ்ட் கம்பெனி. அதே மாதிரி கீழே எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர்ல வரும் அப்படிங்கிறது ஒரு GB கிரேட் பிரிட்டன். அதே மாதிரி எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, எப்போ அப்டேட் பண்ணாங்க, 2023 ஜூன் 21 தான் அப்டேட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வருஷம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸோட சப்மிட் பண்ணி புதுப்பிச்சிருக்கணும். ஸோ 2023 இந்த வருஷம் ஜூன் 21 புதுப்பிச்சிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ரினிவல் எப்போ புதுப்பிக்கணும்னா 2024 ஜூன் 28 புதுப்பிச்சிருக்கணும். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அந்த நிறுவனம் அப்படிங்கிறது முக்கியம். எந்த ஒரு பேங்கை செக் பண்ணாலுமே இஷ்யூடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கும், அப்படி இருக்கணும். ஸோ கீழே அது இஷ்யூடுனா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. LEI ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டஸ் இஷ்யூடு மீன்ஸ் தட் என்னென்ன லீகல் டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸோட சப்மிட் பண்ணியிருக்காங்களோ ஒரு நிறுவனம், அது எல்லாமே ஃபுல்லா வேலிடேஷன் ஆன பிறகு மட்டும்தான் இஷ்யூடுங்கிற சர்டிபிகேட்டே கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நிறுவனத்தையும் உங்களோட ஜெனரல் நாலேஜுக்காக இதை செக் பண்ணி பார்க்கறது எப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க.
த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். கூட்டு லாபம் அப்படின்னு கூட்டு வட்டி நம்ம கத்து இருக்கோம், கூட்டு லாபம் இது வரைக்கும் பார்த்ததுல. சோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உலகத்தோட 8வது அதிசயம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது யாருன்னா வேற யாரும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிஷியன். சோ ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற லீடிங்கான ஒரு டெக்னாலஜி, அதுவும் உலகத்திலே லீடிங்கான ஒரு டெக்னாலஜி மேக்கிங் கம்பெனி டிடிஎஸ் கூட, வேர்ல்டுல டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த சம்பாதிக்கிற அந்த வனத்தையும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிற அந்த அந்த மேத்தமேட்டிக்ஸை பயன்படுத்தி எந்த லெவலுக்கும் நம்மளோட நம்மளோட பினான்சியல் செட்டப்பை, நம்மளோட பினான்சியல் ஸ்டாட்டஸை கண்டிப்பா உயர்த்த முடியும். சோ எதனால எஸ் குரூப் கூட பயணிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் வாழ்த்துக்கள் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னு இப்போ புரிஞ்சிருக்கும். சோ யார் யாரெல்லாம் எஸ் குரூப் கூட பயணிச்சிட்டு இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.